நினைச்சதான் நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எது எப்படி போனதா எனக்கு என்ன? இனிமே என் லைஃப் அடுத்தவங்க முடிவு பண்ற மாதிரி நடந்துட்டு போகட்டும். என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். எங்க அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். அவங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். ஆனா இன்னைக்கு ரம்யா எங்கேயோ வெளியே போயிட்டா. அதான் ஆக்சுவலி அம்மாவுக்கு தாலி செயின்னா ரொம்ப சென்டிமெண்ட். அது இல்லனா அவங்க மனசு படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியாது சார். அப்பா கூட அவ்வளோ சண்டை போடுவாங்க. ஆனா அப்பா வர 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அப்படியே பதறி போயிடுவாங்க. தாலி செயின் இல்லாம அம்மாவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த தாலி செயின் தான் கழுத்துல இருந்தா அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறது அம்மாவோட நம்பிக்கை. சார் உட்காருங்க சார். டீ போடவா? இல்ல பரவாயில்ல. வாங்க சார். ஆஹா புஷ்பா, அப்படி என்ன சமைக்கிற? வாசனை ஊரையே தூக்குது. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, புஷ்பா சமையல்ல பயங்கர எக்ஸ்பர்ட் சார். செம்ம கைப்பக்குவம். ஆனா என்ன ஒண்ணு, பாராட்டினா அவளுக்கு பிடிக்காது. அவ்வளோ தொன்னடக்கும். நீ யாருன்னு எங்களுக்கு தெரிய வேணாம். ரகுபதி பத்தி உனக்கு தெரியுமா? ரகுபதியா? எந்த ரகுபதி? எனக்கு யாரும் தெரியாது. என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், எங்களை பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? உன்னை இப்படியெல்லாம் விசாரிச்சா சரி வராது. உன்னை எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. காமிக்கவா எங்க ஆட்டத்தை, இல்ல நீயா வாயை திறக்கிறியா? இங்க பாருங்க, எனக்கு எந்த ரகுபதியும் தெரியாது. என்ன ஒழுங்குமுறையதே விட்டுட்டா நல்லது. இல்லனா இல்லனா எங்க எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு தொங்க விட்டுருவியா? எவ்வளவு திமிரு! முதல்ல தெரியாதுன்னு இப்ப பாஸ்ன்னு மரியாதை எல்லாம் கொடுக்குற. அதெல்லாம் சும்மா சொன்னேன் பாஸ். அத போய் நம்பிட்டீங்களே பாஸ். இப்ப கேளுங்க தலைவர, எப்படி சொல்றேன்னு பாருங்க தெய்வமே. டேய் இங்க பாருங்கடா, சாதனத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்ங்கறா தெய்வம்ங்கறா. சரி மேல சொல்லு. அது வந்து பாஸ், என்ன ஆச்சரியம் புஷ்பா இது. எப்பாவது நீ கூட கரெக்டா பேசிடுறல்ல. உனக்கு என்ன இவ்வளவு கொழுப்புன்னு உன்கிட்ட கோவமா கேட்கணும் போல தோணுது. இருந்தாலும் உன்னை கோவப்படாம ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம அனுவுக்கு நம்ம நினைக்காத இவ்ளோ பெரிய இடத்துல நிச்சயமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம சூர்யா சாரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோடயே இருந்து இவ்ளோ உதவியும் பண்றாரே, அதான் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல சுப்பு? இந்த எண்ணம் தான்ப்பா இன்னி வரைக்கும் இந்த கல்யாண பந்தத்துல என் கையை கட்டி போட்டிருக்கு. உங்க 2 பேரோட சந்தோஷம் தான்ப்பா என் லட்சியம். இருந்தாலும் சூர்யா சார் இப்படி எல்லாம் வந்து என் கல்யாணத்துக்காக தன் உடம்ப வருத்திக்கிட்டு வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அவரை நான் இனிமே இங்க வர விட மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துக்காவது அவர் இந்த பக்கம் எட்டி பார்க்காம பண்றேன் பாருங்க. சொல்ல போனா இது ஒரு சுயநலம் தான்ப்பா. அவர் கண் முன்னாடி நான் எப்படிப்பா இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட? அந்த கடப்பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு சுப்புவை வசமா மாட்ட வச்சு அவர் பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதா ரகுபதியோட பிளான் முதலாளி. அந்த பத்திரத்துல நீ ஏதாவது கையெழுத்து போட்டியா? இல்ல முதலாளி,
இல்ல பேப்பர்லாம் இங்க தான் இருக்கு. ஆனா நான் கையெழுத்து போடல முதலாளி. அந்த கடை சுப்பிரமணி சாருக்கு சொந்தமானது. அவர் கைக்கு தான் போகணும். ஆமா முதலாளி, அது சுப்பு கடை தான். ஓ தப்பு தப்பு. ஆமா முதலாளி, அது சுப்பு சார் கடை தான். அவருக்கு தான் போகணும். நன்றி முதலாளி. வர முதலாளி. அங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கல்யாணத்தினால அணுவுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. இதை உடனடியா நிப்பாட்டி ஆகணும் சார். ஆமா, ஆனா சட்டுன்னு போய் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியாது. சுப்பிரமணியும் புஷ்பாவும் ரகுபதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை முதல்ல டேமேஜ் பண்ணணும். ரகுபதி எப்படிப்பட்டவங்கிறத அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்படியே இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காலனியில் இருக்க போறீங்க? எனக்கு தெரியல பங்கஜ். எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காரியம் கச்சிதமா முடியாம இந்த சூர்யா எதையும் விட்டு வைக்க மாட்டான். பண்ணணும், போடணும். அப்பதான் நாள் முழுக்க நம்ம ஃபிட்டாவும் சுறுசுறுப்பாவும் இருப்போம். அது மட்டும் இல்ல, உங்களால நான் என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். பதிலுக்கு நான் ஏதாவது கத்து தரணும்ல, அதுக்காக தான். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் ரெடியா இருப்பேனே சார். நீ இப்பவும் அழகா தான் இருக்க. நம்ம எழுந்திரிச்சதும் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம இயல்பான அழகு. நீங்களா ரெடியா இருங்க, நான் போய் சம்மந்தி எழுப்பிட்டு வந்துடுறேன். அவரையுமா? பையன் வீட்லயும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிட் ஆக வேண்டாமா? ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஓகே, நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஓகே, கேள்வி எல்லாம் கேட்காம சீக்கிரம் வாடா. ஒப்ப மவன இது வந்துடுறப்பா. போயிட்டு வந்துடுறேன். சார், நான் ரெடி சார். வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, அவங்களும் வந்துட்டோம். ஓ, அவங்களும் வராங்களா சார்? கல்யாணம்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணட்டும். ஓகே, சரி. இந்த வந்துட்டாங்க சார். ரெடி சார். ஆனா ஒரு மேட்டர் தான். என்னங்க இது அதிசயமா எனக்கு குளிருதுங்க. எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணா வார்ம் ஆயிடும். ஓகே, கம். ஏய் சம்பத்து, வாடா. அப்பா அப்பா நானும் வரப்பா. அப்பா இப்படி பண்றா. ரைட் லெக் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து ரன்னிங். இந்த பார்க்க சுத்தி 5 ரவுண்ட். 5? ஐயோ, 5 ரவுண்டா? ஜஸ்ட் 5 ரவுண்ட் தான். கம் ஆன், லெட்ஸ் கோ. சுப்பு, 5னா இந்த 1க்கு பக்கத்துல வருமே அதுவா? 10க்கு அப்புறம் வருமே அந்த 5. சுப்பு, நீ என்ன கொல்ல பாக்குறியா? இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவைதானா? இந்த வயசுல அதுவும் உனக்கு கண்டிப்பா தேவை புஷ்பா. வறண்டு பிடிக்காம நீ முன்னாடி போ. என்ன பாக்குற? நீ முன்னால போ, நான் உன்னை பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். எப்பவுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். சோ முதல்ல நீ போ, புஷ். கம் ஆன், ரெடியா? ரெடி ரெடி. ஏய், அப்படின்னு ஜாலியா பாடிக்கினே ஓடி இருப்போம். ஐயோ, வெக்கத்தை பாரா. ஓ குண்டு பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, மழை மேகம் கொண்டுலாவும் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ குண்டு பேபி. ஐயோ சுப்பு, இந்த ரணகலத்திலே உனக்கு குதூகலம் தேவையா? டேய் வாடா. அவங்க வராங்கன்னு ஆக்ட் பண்றியா? டேய் எழுந்துரு. எழுந்துருங்கல்ல. முட்டா பையன் மவன எழுந்துடுறா. எழுந்துச்சு ஓடுறா.
எனக்கு முடியலப்பா. டேய் உன்னை விட 2 மடங்கு வயசு அதிகம் அந்த ஆளுக்கு. அந்த ஆளு ஓடிட்டு இருக்கான். உன்னால ஓட முடியலன்னா இவங்கள என்னடா நினைப்பாங்க? அப்பா எழுந்துடா, எழுந்துச்சு ஓடுறா. முடியலப்பா, என்னால முடியலப்பா. சோ 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 சோ. இதுக்கு மேல ஒன்னா நான் செத்துருவேன்ப்பா. டேய் எனக்கு மட்டும் என்னடா, நான் முடிஞ்சிட்டா ஓடுறேன். Sure, why not? I can be your boss today itself, huh? தேங்க்யூ சார். ஹாவ் அ குட் டே சார். Have a good day, Mira. I'll call you when you record. ஷியோர் சார். மீரா, சார் இந்த டைம் எல்லாம் தப்பா இருக்கு. கொஞ்சம் இந்த பேட்டரியை மாத்த சொல்லிருங்க. ஓகே சார். அவன் சின்ன பையன் சுப்பு. அதனாலதான் சொல்றேன், சின்ன பையன், அதுவும் வாலிப பையன், இன்னும் சுறுசுறுப்பா இருக்க வேணாம். அவனுக்கு பழக்கம் இல்லையா என்னமோ? ஆமா, அவங்க சொல்றது சரிதான். அவனுக்கு பழக்கம் இல்ல. பாத்தியா சுப்பு, சாரு என் பக்கம்தான். பழக்கம் இல்லைன்னா என்ன, பழக்கப்படுத்திக்கணும். சார் அவனோட வயசுல எவ்வளவு பெரியவர், ஆனா எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கரெக்ட் தானே வேணும்? ஆமாப்பா, 100% கரெக்ட். நான் எப்போ உங்க பக்கம் தான். சூர்யா சார் எப்பவுமே சூப்பர் ஃபிட், சூப்பர் ஸ்ட்ராங். இந்த ஆடி போய் அவனி வந்தா டிப்டாப்பா வருவான் அந்த கலவணி பையன் மாதிரியா? கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அதுக்காக நீ இப்படி பத்ரகாளி மாதிரி கண்ணெல்லாம் உருட்டாத. நான் உன் வழிக்கே வரேன். ஒருவேளை நீ எதிர்பார்த்தபடி அவன் டிப்டாப்பா பாடியோட வரலனா கல்யாணம் கேன்சல், அவ்வளவுதான். ஏன், என்னாச்சு? சார் உங்க வாயால விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ஹலோ மேம், சொல்லுங்க. எனக்கு 10 நிமிஷம் வேலை தான். நீங்க எல்லாரும் அங்க போங்க, நான் டைரக்டா வந்துடுறேன். பை சார். பை. see you, டாடா. டாடா, பை மா. அப்பாவும் பொண்ணும் ஏன் பிர்லாவை மட்டும் சும்மா விட்டீங்க? அவர் என்ன பாவம் பண்ணாரு? பாவம். ஓஹோ, டாட்டான உடனே பிர்லான்னு ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஜோக் அடிக்கிற. பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டி பயங்கர இன்டெலிஜென்ட். நீ அறிவாளி அறிவாளி அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். நீ எவ்வளவு ஐஸ் வச்சாலும் உனக்கு கேசரி கிடையாது. ஏய் புஷ்பா, புஷ்பா புஷ்பா. சூர்யா ஒரு 10 முறை பார்த்திருப்பியா? அதுக்குள்ள உனக்கு அவனை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா ஒரு அம்மாவா எனக்கு தான் அவன் எப்படிப்பட்டவன்னு முழுசா தெரியும். யார்கிட்டயும் சொல்லலன்னா வேலை விஷயமா ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பான். அத பத்தி எனக்கோ உனக்கோ அவன் ஏன் சொல்லணும்? ஆமா, நீ எங்க புறப்பட்ட? ஷாப்பிங். நான் சொல்ற விஷயத்தை கேக்குற அளவுக்கு உனக்கு நேரம் இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. சூர்யா விஷயத்துல நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை மான்சி. பூஜை அன்னைக்கு அவன் மனசு சங்கடப்படுற அளவுக்கு நீ பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம அந்த பொறுமை வேணுமா மான்சி? இந்த வீட்டோட ஒரே மருமக நீதான். நீதான் இந்த வீட்டை நிர்வகிக்கணும், பொறுப்பா பாத்துக்கணும். சந்திராவையும் நீதாம்மா சரி பண்ணணும். சூர்யா 14 கம்பெனிகளையும் ஒரே ஆளா சமாளிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். அவனுடைய கஷ்டத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தானமா குறைக்கணும். இப்ப என்ன உங்களுக்கு, நான் ஷாப்பிங் போக கூடாதா? தாராளமா போமா. ஆனா எது பண்ணாலும் ரெஸ்பான்சிபிளா, சூர்யாவுக்கு ஆன்சரபிளா இருக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்க. என்ன பண்ணுவேங்கிற ஐடியா உனக்கு இருக்கா? இருக்கு மேம். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மேம். லீவ் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்கேன் மேம். ஓகே, அத சார் கிட்ட கொடுக்கணும். சார் கிட்டயா? சார் இங்கேயா இருக்காரு? சார் இங்கேயா இருக்காருன்னு ஏன் அவ்வளோ ஆச்சரியமா கேக்குற? ஏன் நம்ம சார் இங்க இருக்க கூடாதா?
இல்ல மேம், லீவ் அப்ளிகேஷன் லெட்டரா உங்ககிட்ட தானே தர சொன்னீங்க, அதான் கேட்டேன். இன்னைக்கு சந்திரா சார் ஆபீஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போ. எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது குருஜி. டோன்ட் வரி, நான் எதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்றேன். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓ, இதான் உங்க கையெழுத்தா? ஆமா குருஜி, இதுதான். செக் புக், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்துலயும் இந்த கையெழுத்து தான் போட்டுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல சரியா? இங்க பேர் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அப்படின்னா என் பேரை சந்திர பிரகாஷன் மாத்த சொல்றீங்களா? புரியல குருஜி. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஒரு பேருக்கு சத்தம் தான் முக்கியம், ஏன்னா சத்தம் தான் பேரு. அதுவும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏத்த சத்தம் தான் முக்கியம், இல்லனா அது எடுபடாது. இதுதான் இப்போ உங்க பிரச்சனை. உடனே உங்க பேரை மாத்தி ஆகணும். சந்திர பிரகாஷ்ங்கிற பேரை உடனே சந்திர பி ர கா சூன்னு வச்சுக்கங்க. தினமும் உங்களுக்கு நான் வச்சிருக்கிற இந்த புது பேரை 41 தடவை இந்த பேப்பர்ல எழுதி பாருங்க. நீங்க எழுத எழுத உங்க வாழ்க்கையும் அப்படியே எழுச்சி அடைஞ்சு நிக்கும் சார். இதுல உங்க பேரை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இத தினமும் 41 முறை எழுதுங்க. நீங்க எழுத எழுத உங்க வாழ்க்கையில பெரிய எழுச்சி வரும் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. குருஜி, ஒன் செகண்ட். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஷியோர் சார். கோ. வா. எனிவேஸ், தட்ஸ் சேட். ஐம் சாரி. இப்படிலாம் நடக்கும்னு நானே நினைக்கல. இட்ஸ் ஓகே. நீ உன் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணு. நீ நல்லா கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்தா போதும். நல்லா போ போ, முன்னாடி போ. பரவாயில்லம்மா சார், நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துங்க சார். சார் இருந்தாலும் சார் உங்கள் முகம் எங்கேயோ பறிச்சப்பட்ட மாதிரி இருக்கு சார். சார் நீங்கள் டிவியில் ஏதாவது வந்திருக்கீங்களா? நான் டிவியில் வந்ததும் இல்லை, டிவியை பார்த்ததும் இல்லை. சார் தமாசா பேசுங்க சார். டிவி பார்க்க யாருன்னா இருப்பாங்களா சார்? ஹலோ, இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா இல்லை நான் இறங்கி நடந்த டி நகர் போட்டுமா? சார் கோச்சிக்காதீங்க சார், இப்போ இதை எடுத்துடுறேன். சீக்கிரம் சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. வண்டி உட்காரு. அப்ரூவ் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு லீவ் கிடைக்காது. பாவம். This is not good, Meeraji. Not good. Not so good. அனு மேம், நீங்க என்ன திருஷ்டி பொம்மை மாதிரி அப்படியே வாய பொளந்துட்டு நிக்கிறீங்க? உங்க லீவ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ அது அப்ரூவ் ஆகுற வரைக்கும் I am afraid you have to be here. So keep working. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ஆனா ஒண்ணு சார், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் எல்லா விஷயத்திலும் ஒரு தடவை தான் சார் வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நன்றி சார். சார் வாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். உங்களால எப்படி எல்லாருடைய எண்ணங்களையும் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்க முடியுது? ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவரு மனசு கூட சங்கடப்படக்கூடாதுன்னு கரெக்டா யோசிக்கிறீங்களா? யூ ஆர் கிரேட்.
சுப்பு சார், நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். இந்த பணம் வசதி இதெல்லாமே என் அடையாளமா மாத்தினது மத்தவங்க தான். மத்தபடி இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? பிள்ளையாரப்பா, நீ ஏன் இப்படி எங்க திரும்ப திரும்ப சோதிக்கிற? சூர்யா சார், அம்மா, அப்பா எல்லாரும் எனக்காக அங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் இப்படி இங்க வசமா மாட்டிக்கிட்டேனே, நான் இப்போ எப்படி போறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. அனு, அனு, ஆடிட்டிங் ஃபைல் ரெடியா? என்ன யோசனையில இருக்கு நீ? மேம், யாரும் அவரை கன்வின்ஸ் பண்ணது இல்லையா? ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, ஆனா யார் மேம் அது? அதெல்லாம் இப்ப எதுக்குமா, விடு. இங்க பாரு, நீ சந்திரா சார அன்னைக்கு மாதிரியே பேசி ஒத்துக்க வைக்கணும். அப்படின்னா திரும்பவும் கதை சொல்லணுமா? எஸ், கதை சொல்லிதான் ஒத்துக்க வைக்கணும். நீ ட்ரை பண்ணி பாரு. அந்த பிள்ளையார் உன் கூடவே இருப்பாரு. ஆல் தி பெஸ்ட். அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா என் டேபிளுக்கு வந்து கொடு, நான் வரேன். ஓகே மேம். நான் வெளியே இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஐ அம் சூப்பர் ஃபைன். ஆனா நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் எல்லாரும் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். மீராவை பாத்துக்க சொல்லியிருந்தேனே. ஏயா, ஆனா அவளால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு. அதான் அந்த புது பொண்ணானும் அவ இருக்கலன்னு நீங்க ஆபீஸ்ல இல்லனதும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு லீவ் போட ஆரம்பிச்சிட்டானே. கல்யாணம்னு கதையெல்லாம் விட்டானே, விடுவேன நானு. போய் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி அமுச்சு விட்டேன். அண்ணே, நான் பண்ணது கரெக்ட் தானே? நீ சரியா தான் பண்ணிருக்க. நான் அப்புறமா பேசுறேன். ஓகேண்ணே, பாய். எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ இல்ல சார், நீங்க கோபப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கதை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். சித்ரதுர்கான்னு ஒரு கோட்டை இருந்துச்சு சார். அந்த கோட்டைக்கு 4 திசையிலயும் ஒரு வாசல் இருந்துச்சு. போர் சமயத்துல உதவிட்டோன்னு அந்த வாசல பெருசா கட்டி வச்சிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா, நீங்க அந்த பாகுபலி படம் பாத்திருப்பீங்கல்ல சார், அதுல வர அரண்மனை கோட்டை வாசல் மாதிரி செம்ம பிரம்மாண்டம். அந்த கோட்டைய ஆண்டுட்டு இருந்த ராஜா சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னல சார். எனக்காக எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். கல்யாண வேலை செய்ய என்னை விட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு வேற யாரும் கிடையாது சார். அதுக்காக தான் சார் நான் உங்களை அந்த கதையில வர ராஜாவா நினைச்சு கேக்குறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சரி, நீ போலாம். சார், எஸ், லீவ் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்குவா சார்? எஸ், அக்செப்டட். தேங்க் யூ சார். அனு, advanced married life. All the best. Thank you, sir. எதுக்கு லேட் ஆகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஒருவேளை டிராபிக்ல மாட்டிருப்பாளோ என்னமோ. இப்ப என்னங்க டிராபிக்? நீங்க ரொம்ப நேரமா ஒரே கேசட்டா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் உங்களுக்கு? எங்க ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரகுபதி சார், ஏன் சத்தம் போடுறீங்க? பிபி வேற உங்களுக்கு இருக்கு. கல்யாண நேரத்துல கூட குறைய ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அனு நிச்சயம் வந்துடுவா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
வேணாமா? பின்ன சரி நான் போய் கேட்டு வந்துடுறேன். குட். தேங்க்யூ சார். செயின் லென்த் செக் பண்ணுங்க மேடம். கழுத்துல போட்டு பாருங்க மேடம். ஊக்கெல்லாம் கழட்ட வேண்டாம், அப்படியே போட்டு பார்க்கலாம். பெரிய சைஸ் தான் செயின். செயினை காணும். என்ன செயினை காணும்? அம்மா இங்க இருந்து செயினை காணும். எங்க வச்ச? அம்மா இங்க வச்ச. என்னாச்சு? ஏய் கழுத்துல ரெண்டு போட்டுங்க. அதுக்குள்ள இங்க போட்டு. காணுமா? இங்க தானே இருந்தது. செயினை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் உனக்கு? வந்ததே லேட். இதுல செயினை காணும்னு சொன்னா ஓட முடியுது, சாப்பிட முடியுது, ஊர் சுத்த முடியுது. ஆனா ஒரு செயினை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்ல. திடீர்னு காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1 இல்ல 2 இல்ல 3 லட்சம் ரூபாய் அந்த செயின். என்ன லட்சணத்துல உங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க? உனக்கு அவங்க என்ன சொன்னாலும் தப்பாதான் தோணும். சுபு சார் சொல்றது சரிதானே? சார் என்ன சார் நீங்களும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டீங்க? போங்க சார். சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி மீந்ததுல அத நறுக்கி வச்சிருக்கேன். எதுக்காக? அதுல ஒண்ணு பண்ண போறேன், இருங்க பாப்பீங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், 10 நிமிஷம் தான், நானே பண்ணிடுவேன். நீங்க போய் உட்காருங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. தோணுது. ஆமா, வியட்நாம் காலனி படம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான். திடீர்னு ஒரு நாள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் விரட்டிட்டு புதுசா பில்டிங் கட்டி ரெனோவேட் பண்ணிடுவாங்க. அது ரெனோவேட் இல்லையா, ரீடெவலப்மெண்ட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்படிலாம் நடந்தா நம்மளாம் எங்க போறது? அவர் ரொம்ப பெரிய ஆளு. இவ்வளவு வருஷமா இங்க இருந்ததுக்கு நாம பணம் கூட வாங்க முடியாது. அவர் நினைச்சா நம்மள என்ன வேணா செய்யலாம். நம்ம சேஃப்டிய நாம தான்ப்பா பாத்துக்கணும். இப்ப அந்த பெரிய மனுஷனை பத்தி சுப்பண்ணா கிட்ட யார் பேச போறது? அதை முடிவு பண்ணுங்க. நாம வேணா அவர் சம்சாரத்துக்கிட்ட பேசி பார்க்கலாமா? ஐயோ வேணாயே வேணாம். வாங்க அனு, சும்மா சார தொந்தரவு பண்ணாத. நீ போயிட்டு வா. உனக்கு வேணும்னா அப்பா கூட்டு போ. தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்ல, நானே போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் கூப்பிடணுங்கிற லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இட்லி ஃப்ரை சூப்பர். தேங்க் யூ. சார் போலாமா சார்? அம்மா வரேம்மா. சரி வரேங்க. அப்பா பை. ஜாக்கிரதை போயிட்டு வா. போயிட்டு வா. ஓகே. சுப்பு, உனக்கு இட்லி ஃப்ரை தரவா? இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே. ரொம்ப பொறுப்பாயிட்ட சுப்பு நீ.
பாத்தீங்களாயா? 2 பேரும் ஜோடி போட்டு போறதானே சொல்ற? நமக்கு இருக்குதெல்லாம் விஐபினா அப்படிதான். இல்ல சிவானா, இதுக்கு பின்னால ஏதோ ஐயோ அநியாயமா பேசாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அப்படியா சொல்ற? ஆமா. ஒருவேளை நீங்க சொல்றது சரிதான்யா. நாம ஏதோ செஞ்சாகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சாமி கண்ணு காலையும் அடிச்சு தூக்கி வாயில போட்டுப்பாங்க. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லவ் இல்லைன்னு சொல்லுங்க. இதைத்தானே சினிமாலையும் காட்டுறாங்க. ரொமான்டிக் மூவிஸ் மட்டும் தான் சார். எவ்வளவு பார்த்தாலும் போரே அடிக்காது. ஆச்சரியம் தானே. ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே தீரும். அது வில்லனா இருக்கலாம், இல்ல ஸ்விட்ச் பேஷன் கூட வில்லனா இருக்கலாம். அதுவும் நிறைய படத்துல காதலுக்கு பிரச்சனையே ஹீரோயினியோட கல்யாணம் தான் சார். ஹீரோயினிக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். இத தெரிஞ்ச உடனே ஹீரோ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ரொமான்டிக் சினிமாவோட நோக்கமே அதனாலதான். ஹீரோவும் ஹீரோயினும் லவ்ங்கிற பேர்ல என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் நமக்கு பிடிச்சு போயிடுது. லவ்வர்ஸ் போட்டோவை காஃபில கரைச்சு குடிச்சாலும் பிடிக்குது, ரயில் பின்னாடி கிறுக்குனாலும் பிடிக்குது. 2 பேரும் கேன்சர் வந்து காதலிச்சாலும் பிடிக்குது. அவ்வளவு ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ திரும்ப வந்து காதலிச்சாலும் பிடிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ்ல இருக்கிற ஒரு பியூட்டி தான் சார். அனு, இன்னைக்கு உங்க அம்மா செஞ்ச இட்லி ஃப்ரை செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஏகப்பட்ட வேலைங்க இருந்தாலும் எந்த கஷ்டத்தையும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்தி முடிப்பாங்க. வீட்டில் மற்ற வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு, சமையல் செஞ்சுக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த அம்மாக்கள் பண்ற நிர்வாகம் இருக்கே, பா, ஜஸ்ட் கிரேட். அம்மான்றது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி. பலதும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். ஐ திங்க் ஒரு பொண்ணு இந்த பூமிக்கு வந்து பிறக்கிறதுல இருந்து ஒரு அம்மாவா தான் தன்னை நினைக்கிறான். அந்த அன்பு காட்டுற விஷயத்துல பெண்கள் நிச்சயமாவே கிரேட். பின்ன தாய் குலம்னா சும்மாவா? வேற எதுவும் இல்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் அப்படி யோசிக்கல புஷ்பா. ஆனா இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சிக்கலாயிடும். இப்பவே சொல்லிட்டே பாத்துக்கங்க. அப்புறம் என்கிட்ட நீங்க வருத்தப்படக்கூடாது. ஐயோ, சம்பந்தி கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. தப்பா நினைச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா பெரிய வில்லங்கமா போயிடும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. என்கிட்ட கை கூப்பி ஒன்னும் ஆக போறது இல்ல புஷ்பா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது அனுவை சூர்யா சார் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்க. அப்பாடா, நல்ல வேலை பைத்தியக்காரன் இங்க இல்ல. காலையில ரொம்ப பயந்துட்டேன் சார் அந்த பைத்தியக்காரனை பார்த்து. அவர் ஆக்சுவலா ரொம்ப பெரிய மனுஷங்க. எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இங்க வந்திருக்கேன். நீர்னியா உங்க எல்லாருக்கான அவர் மேல பாயுது. நம்ம கண்ணு பாய் தான். சுப்பு சொல்றத கேட்டீங்களா? சுப்பு, எங்க கண்ணு ஒண்ணு அவர் மேல பாயல. அவர் கண்ணாமொழி தான் நம்ம காலனி மேல பிசாசுத்தனமா பாஞ்சிருக்கு. சுப்பு, இந்த பணக்காரங்களை நம்பாதையா. யோகிய மாதிரி பேசுவாங்க, ஆனா வாயை திறந்தா போய் தாயா. நீங்க எல்லாரும் அவரை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூர்யா சார் அப்படிப்பட்டவர் இல்ல. எல்லா பணக்காரங்களும் ஒரே மாதிரி தான். எவ்வளவோ பேரை பார்த்திருக்கோம். ஏ சுப்பு, நீ இப்படி பம்மிக்கிட்டு இருந்தா இவங்கெல்லாம் இப்படி ஏறித்தான் பேசுவாங்க. நீ கொஞ்சம் நல்லா ஏறித்தான் பேச. நீ கொஞ்சம் சும்மா இரு புஷ்பா. நீ சும்மா இரு. நம்ம சூர்யா சாரை பத்தி இவங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆளு உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இங்க வந்து டேரா போடுறது எதுக்காக? நைசா எல்லாரும் மேட்டரையும் மோப்பம் பிடிச்சு அவன் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி வாயடைச்சு மொத்த இடத்தையும் சுருட்டிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இது கூட தெரியல உனக்கு? முதல்ல அவரை இங்கிருந்து கிளப்புற வழியை பாருங்க.
இனிமே சூரிய பிரகாஷ் இந்த காலனில காலடி வைக்க கூடாது. நீயா அவரை விரட்டி விட்டுரு, இல்லைன்னா வச்சுக்க வேற மாதிரி ஆயிடும். வாங்க. என்னங்க ஏன்னா இதுக்கு ஆதாரமா இருக்கிற நீங்களே உறுதியா இல்ல. உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. சரிங்க, நான் வெளியாள், என்ன நம்ப வேண்டாம். ஓகே, ஆனா உங்களுக்கு சுப்பு சார எத்தனை வருஷமா தெரியும்? கேவலம் 3 பெட்ரூம் பிளாட்டுக்காக உங்களையும் இந்த காலனியும் அவர் விட்டு கொடுத்துருவாரா என்ன? லேசா ஆசை காட்டினதும் நீங்க எல்லாம் எவ்வளவு ஈஸியா விழுந்துட்டீங்க. அடடடடா, என்ன வாய் இப்ப புரியுதா உங்க லட்சணம்? உங்களுக்குள்ள எப்ப சண்டை வரும் தெரியுமா? உங்கள ஒருத்தரை எப்ப விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப. எல்லாத்தையும் நீங்க இன்னும் வளர்த்துக்கணும். அப்பதான் இந்த காலனியும் வளரும், உங்க மத்தியில இருக்கிற உறவும் வளரும். சாரி சார், ஒரு நொடி உங்க மேல சந்தேகப்பட்டு நாங்களாம் ரொம்ப சின்னவங்களாயிட்டோம் சார். நமக்குள்ள ஒத்துமை இல்லாம மத்தவங்க மேல சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனம் சார்? அதான்யா, என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க அபிப்பிராயம் தானே முக்கியம். அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப அதுக்காக ஒரு நகை கடையில நகை எடுக்க வரும்போது கூட அந்த ரகுபதி காலில் வெந்நீரை விட்டுக்கிட்டா வருவாரு. அவ்வளவு அவசரப்படுத்தினாரு. ஆரம்பிச்சிட்டியா? என்ன சுப்பு நீ இதெல்லாம் இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்க? விடு. எப்படி விடுறது? பார்த்தல நகை கடையில அத்தனை பேர் முன்னால நம்ம பொண்ணு அணுவ எப்படி சத்தம் போட்டாருன்னு. கல்யாணம்னா இதெல்லாம் சகஜம். விடு சுப்பு. சரி, விட்டாச்சு, விடு. சரி, இத கொண்டு போய் அவங்க வீட்டுல காட்டிட்டு வாயேன். இத பாரு, சும்மா வேணும்னே என்ன அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காத. செயினை போய் காட்டிட்டு வான்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? என்னால முடியாது சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். சுப்பு, உனக்கு என்னதான் பிரச்சனை? நீயும் போக மாட்டேங்கிற, அவரையும் போக விட மாட்டேங்கிற. உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க கூடாது. இருங்க, நான் போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வரேன். எல்லாத்தையும் அவங்க திரும்ப ஒரு தடவை பார்க்கட்டும். ஓகே? ₹3,10,000. அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்திருப்பாங்களா? அவங்க ஒரு தாலி செயினுக்கு போய் அவ்வளவு செலவழிக்கணுமா என்ன? அந்த தாலி செயின் அணுக்கு நல்லா இருக்கும்லப்பா. நல்லா இல்லாம இருக்குமா? ஃப்ரீயா கொடுத்தா கசக்குமா?